Hi students. So இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 12ஆம் வகுப்பு இயற்பியல்ல இரண்டாவது பாடத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான வினா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா மின்னழுத்தமானியை பயன்படுத்தி இரு மின்கலங்களின் மின்னியக்கு விசைகளை ஒப்பிடுதல். மின்னியக்கு விசைக்கு என்ன லெட்டர் யூஸ் பண்ணுவாங்க? இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. psi அப்படினு சொல்றோம். இரண்டு மின்கலங்களின் மின்னியக்கு விசை. அப்ப ஒரு மின்கலத்தினுடைய மின்னியக்கு விசை psi, இன்னொரு மின்கலம் வேற மின்கலம் நீங்க பயன்படுத்தலாம். இப்ப எக்ஸாம்பிள் லெக்லாஞ்சி மின்கலம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதனுடைய மின்னியக்கு விசை மதிப்பு 1.5 வோல்ட். டேனியல் மின்கலம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதனுடைய மின்னியக்கு விசை மதிப்பு 1.08 வோல்ட். அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஒன் psi1, இன்னொன்னு வந்து psi2. அப்ப நம்ம இங்க பயன்படுத்தக்கூடிய மின்கலங்களுடைய மின்னியக்கு விசை வேற வேற. அப்ப வேற வேற மின்கலங்களை தான் பயன்படுத்துறோம். அப்ப இங்க என்ன பண்ணலாம்? ஒன்னு psi1, இன்னொன்னு வந்து psi2. சோ அப்ப ரெண்டு மின்கலங்களின் மின்னியக்கு விசைகளை ஒப்பிடுறோம். அப்ப psi1 by psi2 equal to என்ன? இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரி, மின்னழுத்தமானியை பயன்படுத்த போறோம். மின்னழுத்தமானி, இப்ப வெப்பநிலைமானி தெரியும் இல்லையா? நம்ம உடம்பினுடைய அந்த வெப்பநிலையை அளக்கிறதுக்கு வெப்பநிலைமானி பயன்படுத்துறோம், தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மின்னழுத்தமானிங்கிறது வந்து ஒரு அளவிடும் கருவி அப்படின்னு சொல்றோம். இது எதை அளவிடும் அப்படின்னா, ஒரு மின் சுற்றுல வந்து மின்னோட்டம் பாயும் போது அந்த மின்னோட்டம் பாயக்கூடிய சுற்றுல இரண்டு முனைகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாட்டை அளக்கக்கூடிய ஒரு கருவி. எப்படி ஒரு வோல்ட் மீட்டர் ஒரு கடத்தியில வந்து ரெண்டு முனைகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடை அளக்குமோ, அதே மாதிரி இந்த மின்னழுத்தமானியும் இந்த சுற்றுல உருவாகக்கூடிய மின்னழுத்த வேறுபாடை வந்து என்ன பண்ணும்? அளக்கும். சரியா? அப்ப மின்னழுத்தமானி எதுக்கு பயன்படுத்துறோம்? மின்னழுத்த வேறுபாட்டை அளக்கிறதுக்கு. சரி, இப்ப மின்னழுத்தமானியை பயன்படுத்தி தான் இந்த ரெண்டு மின்கலங்களுடைய மின்னியக்கு விசை ஒப்பிட போறோம். சோ அதுக்கு முன்னாடி மின்னழுத்தமானியுடைய தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏற்கனவே ஒரு டாபிக் அதுல இருக்கு, படிச்சிருப்பீங்க. மின்னழுத்தமானி தத்துவம் என்ன சொல்லுங்க பாப்போம். மின்னியக்கு விசையானது இல்லையா, மின்கலனின் மின்னியக்கு விசையானது எதற்கு நேர்த்தகவல் இருக்கும்? சமன் செய்யும் நீளத்திற்கு அல்லது சமனீட்டு நீளத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும் இல்லையா? இப்ப பாருங்க, மின்கலனின் மின்னியக்கு விசையானது சமன் செய்யும் நீளத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். சோ இதுல இருந்து இந்த நேர்த்தகவல வந்து வந்து ஈக்குவல் சைனை மாத்தும் போது என்ன பண்ணும்? ஒரு மாறிலி, ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணும். என்ன அப்படின்னா IR. ஐங்கிறது அந்த வயர், நம்ம மின்னழுத்தமானியில வந்து 10 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய கம்பியை பயன்படுத்துவோம். அந்த கம்பியில் பாயக்கூடிய மின்னோட்டம். சரி, அந்த கம்பி வந்து ஃபர்ஸ்ட் வந்து தொடரிணைப்புல இருக்கும். தொடரிணைப்புல இருக்கிறதுனால அதுல பாயக்கூடிய மின்னோட்டம் சமம், அது மாறாது, மாறிலி. ஆர்ங்கிறது அந்த நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த 10 மீட்டர் நீளமுள்ள கம்பியினுடைய அக மின்தடை. அப்ப கம்பி வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே அதனுடைய தடிமன் ஒரே மாதிரி இருக்கும், சீராக இருக்கும். அதனால அதனுடைய அகமின்தடை மதிப்பும் மாறாது, மாறிலி. சோ அப்ப I மாறல என்னது? மாறிலி. மீதி என்ன இருக்கு? L. சோ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வர போறோம். ஒரே ஒரு மின்கலனா இருந்துச்சுன்னா மின்னியக்கு விசைக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்ப ரெண்டு மின்கலனா இருந்துச்சுன்னா மின்னியக்கு விசை psi1 psi2. சரி, எப்படி பார்ப்போம்? ஃபர்ஸ்ட் டயகிராம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, 10 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு கம்பி. இங்க மேங்கனின் கம்பி அதிகமா பயன்படுத்தும் இதுல, இந்த மின்னழுத்தமானியை பொறுத்த வரைக்கும். சரியா? சோ பாருங்க, இது ஒரு கம்பி. ஒரு முனை C எடுத்துக்கிறோம், இன்னொரு முனை D எடுத்துக்கிறோம். சரியா? சரி, இந்த 10 மீட்டர் நீளமுள்ள கம்பியினுடைய C முனைய நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு மின்கலனுடைய நேர்மின் வாயுடனும் எதிர்மின் வாயை வந்து என்ன பண்றேன்? ஒரு சாவி. சாவின்னா கீ இங்கிலீஷ்ல, அதனால கேன்னு சொல்லுவோம். இது மின்கலன், இங்கிலீஷ்ல வந்து பேட்டரின்னு சொல்லலாம் இல்லையா? இது பிளஸ், இது மைனஸ். சாவியில இருந்து ஒரு மின்தடை மாற்றி. மின்தடை மாற்றினா என்ன? நம்ம என்ன பண்ணலாம்? வேற வேற மின்தடை மதிப்புகளை வந்து மாற்றி என்ன பண்ணலாம்? நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை திருப்பி திருப்பி பண்ணிக்கலாம். சரியா? சோ அப்ப இது ஒரு மின்தடை மாற்றி, இங்கிலீஷ்ல ரியோஸ்டேட்னு சொல்லுவாங்க, RH. சோ என்ன பண்றது? D முனையில இணைக்கிறேன். சரியா? அப்ப நல்லா பாத்துங்க, C அதாவது CD 10 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய கம்பியினுடைய முனை C ல இருந்து ஒரு மின்கலனுடைய நேர்மின் வாய், எதிர்மின் வாய் வந்து ஒரு சாவியோட இணைக்கிறேன். சாவியினுடைய அடுத்த முனை மின்தடை மாற்றி, மின்தடை மதிப்பை நம்ம தேவைக்கு தகுந்த என்ன பண்ணிக்கலாம்? மாத்திக்கலாம்.
அப்ப மின்தடை மாற்றியினுடைய ஒரு முனையில இணைக்கிறேன். மின்தடை மாற்றியினுடைய அடுத்த முனையில இருந்து 10 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய கம்பியினுடைய டி முனையில இணைக்கிறேன். இப்ப இது வந்து என்னது, ஒரு தொடர் இணைப்பு. தொடர் இணைப்பு என்ன சொல்லியிருக்கேன், எங்க நம்ம கட் பண்ணாலும் ரெண்டு சந்திப்பு, ஐ மீன் ரெண்டு மீட்டிங் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது தொடர் இணைப்பு. மூணாவது ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா அது பக்க இணைப்பு. பாருங்க, ரோடு கட் பண்ணுங்க, 1 2 ரெண்டு மீட்டிங் பாயிண்ட் தான் வருது ஒரு சந்திப்புல, அப்ப தொடர் இணைப்பு. மூணாவது ஒண்ணு இப்படி வந்துச்சுன்னா அது பக்க இணைப்பு. சரி, ஓகே, சரி, இது எழுதிட்டோம் இல்லையா? சரி, இப்ப என்ன ஆகும், மின்னோட்டம் பாயும். ஐ என்கிற மின்னோட்டம் இந்த சுற்று முழுமைக்கும் மின்னோட்டம் எப்படி இருக்கும், மாறாது. ஏன்னா தொடர் இணைப்புல என்ன படிச்சிருக்கீங்க, மின்னோட்டம் சமம். அப்ப இந்த சிடி என்கிற கம்பி சுருள்ல பாயக்கூடிய மின்னோட்டம் ஐ மாறாது, மாறிலி. அதை எழுதியிருக்கேன். இந்த கம்பியினுடைய அகமின்தடை ஸ்மால் ஆர், அதுவும் மாறாது. சரியா? ஓகே. சோ இந்த சுற்றுக்கு ஒரு பேர் இருக்கு, முதன்மை சுற்றுன்னு சொல்லுவாங்க. முதன்மை சுற்று. சரி, சோ இந்த மின்னழுத்தமானியை பயன்படுத்தி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரெண்டு மின்கலங்களுடைய மின்னியக்கு விசைகளை வந்து ஒப்பிட போறேன் இல்லையா? சோ இப்ப ரெண்டு மின்கலங்களை நான் கொண்டு வரேன். சோ அதை இணைக்கணும். இணைக்கிறதுக்காக என்ன பண்றேன்னா, புதுசா ஒரு சாவியை அறிமுகப்படுத்துறேன். என்ன அப்படின்னா, டிபி டிடி சுவிட்ச். அதுக்கு பேரு டிபி டிடி, அதாவது டைபோல் இருமுனை, டைத்ரோ இரு வழி சாவி. ஓகே, அதாவது இருமுனைனா ரெண்டு முனை, ஒன்னு பிளஸ் இன்னொன்னு மைனஸ். எத்தனை வழி, ரெண்டு வழி. சரியா? இது ஒரு 6 வே கீ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பாப்போம். அப்ப டிபி டிடி சுவிட்ச்ல மொத்தம் 6 கீ கொடுத்திருப்பாங்க. 6 இல்லையா? 6 ஸ்க்ரூ இருக்கும். நல்லா பாருங்க, இப்படி ஒரு முனை, இப்படி ஒரு முனை. இந்த முனையை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு எடுத்துக்கலாம். இது M, இது N, இது M1, இது N1. அதே மாதிரி கீழே இது M2, இது N2. சரியா? சோ நல்லா பாத்துக்கணும். சிடி என்கிற 10 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய கம்பியில சி என்கிற முனைய அந்த டிபிடிடி சாவியினுடைய எம் முனையுடன் இணைக்கிறேன். சரியா? என் முனையில இருந்து எதில் இணைக்கிறேன் அப்படின்னா, ஒரு கேல்வனோமீட்டர், ஒரு உயர் மின்தடை HR ஹை ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் ஒரு தொடுகோல் இல்லையா? இந்த இது வந்து நம்ம ஏற்கனவே எங்க படிச்சோம், மீட்டர் சம சுற்றுல படிச்சோம் இல்லையா? அப்ப தொடுகோல், தொடுகோல் வந்து ஒரு கடத்தி, ஒரு உலோக கடத்தி. சோ அந்த தொடுகோலை 10 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய கம்பிக்கு மேல அப்படி வைக்கிறேன். சரியா? ஓகே. இப்ப M1 N1 இருக்கு இல்லையா? இந்த முனையில இருந்து ஒரு மின்கலன், எதனுடைய மின்னியக்கி விசையை வந்து நீங்க ஒப்பிட போறீங்களோ அந்த மின்கலனை அந்த இடத்துல இணைக்கிறேன். சோ இந்த பக்கம் நேர்முனை, இது எதிர்முனை. இதனுடைய மின்னியக்கி விசை psi1. அடுத்து இங்க M2க்கும் N2க்கும் இடையில இன்னொரு மின்கலன் பிளஸ் மைனஸ், இதனுடைய மின்னியக்கு விசை வந்து psi2. ஃபார் எக்ஸாம்பிள் இது லெக்லாஞ்சி மின்கலன் எடுத்துக்கலாம், இதென்ன எடுத்துக்கலாம், டேனியல் மின்கலன் எடுத்துக்கலாம். இப்ப மின்கலனுடைய முதன்மை சுற்று. இப்ப இந்த சுற்றுக்கு ஒரு பேர் இருக்கு, என்ன அப்படின்னா துணை சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதன்மை சுற்றோட வேலை என்ன அப்படின்னா, துணை சுற்றுக்கு தேவையான மின்னோட்டம் மின்னழுத்தத்தை வழங்குறது அதோட வேலை. துணை சுற்று என்ன பண்ணும், அந்த டிபிடிடி சாவியில இருக்கக்கூடிய மின்கலங்களுடைய மின்னியக்கு விசைகளை ஒப்பிடும். அவ்வளவுதான். சரியா? ஓகே. இப்ப பாருங்க, முதன்மை சுற்றுல இருக்கக்கூடிய மின்கலனுடைய நேர்மின்வாய் நேரடியா எதோட இணைச்சிருக்கோம், இங்க டிபிடிடி சாவி, இந்த சாவிக்கு பேர் தான் டிபிடிடி இருமுனை. இந்த சைடு ஃபுல்லா பிளஸ், இந்த சைடு ஃபுல்லா. இப்ப என்ன அப்படின்னா, இந்த தொடுகோல் இருக்கு இல்லையா, இந்த தொடுகோலை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த முனையில வச்சோம் அப்படின்னா ஒரு கேல்வனோமீட்டர் இருக்கு, இதுதான் கேல்வனோமீட்டர். கேல்வனோமீட்டர்ல வந்து 0 நடுவுல இருக்கும். குறிமுள் வந்து நேரா நின்னுச்சு அப்படின்னா அந்த மின்சுற்றுல மின்னோட்டம் பாயலன்னு அர்த்தம். கேல்வனோமீட்டர் மின்னோட்டம் வந்து 0. ஆனா சிங்கிற முனையில இந்த தொடுகோலை வைக்கும் போது குறிமுள் வந்து இடது பக்கம் போகும். இந்த தொடுகோலை வந்து வலது பக்கம் வைக்கும் போது, இந்த இடத்துல வைக்கும் போது குறிமுள் இந்த மாதிரி வலது பக்கமாக போகும். அப்ப இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட இடத்துலதான் 0 இருக்கு. சரியா? ஓகே. இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, ரெண்டு மின்கலன் நினைச்சிருக்கோம் இல்லையா, மின்கலனுடைய என்ன கண்டுபிடிக்கணும், மின்னியக்கு விசைகளை வந்து ஒப்பிடணும். இப்ப என்ன பண்றேன்னா, இந்த டிபிடிடி சாவி இருக்கு இல்லையா, இருமுனை இருவழி சாவி, அந்த சாவியினுடைய M N என்கிற முனை, இந்த இடத்துல இந்த முனையை வந்து நான் என்ன பண்றேன், M1 N1 பக்கம் அழுத்துறேன். அப்ப அழுத்தும் போது என்ன ஆகும், இந்த M1 N1
M என்ன ஆகுது சேருது. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த மின்கலன் இந்த சுற்றோட இணைக்கப்படுது. இது இணைக்கப்படல, இது தனியா இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா இந்த மின்கலனுடைய மின்னியக்கு விசை இங்க செயல்பட ஆரம்பிக்கும். இப்ப என்ன பண்றேன்னா தொடுகோலை இந்த பக்கம் கொண்டு வைக்கிறேன். வைக்கும் போது குறிமுள் எங்க வரும்? இந்த பக்கம் இருக்கும். இப்ப என்ன பண்றேன்னா இந்த தொடுகோலை இது மேல நகர்த்திட்டே வரேன். அப்ப மேல நகர்த்திட்டே வரும்போது இப்படி இருக்கக்கூடிய குறிமுள்ளும் நகர்ந்து 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 கரெக்டா 0ல வரும் இல்லையா? அப்ப இந்த தொடுகோலை நகர்த்துறேன், இப்படி நகர்த்திட்டே வரேன். இப்ப இந்த இடத்துல வருதுன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல வரும்போது தொடுகோல் இங்க இல்ல, இந்த இடத்துல வரும்போது இந்த குறிமுள் இப்படி நகர்ந்து 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 இந்த இடத்துல வரும். அப்ப வரும்போது என்னது? கேலோனோமீட்டர் வந்து சுழி விலகலை காமிக்கும். அப்ப கேலோனோமீட்டர் வழியா பாயக்கூடிய மின்னோட்ட மதிப்பு 0. நல்லா படிச்சுக்கணும். ஒரு மின்சுற்றுல வந்து மின்னழுத்த வேறுபாடு இருந்தாதான் மின்னோட்டம் இருக்கும். அந்த வேறுபாடு இல்ல அப்படின்னா அங்க மின்னோட்டம் இருக்காது. அதே மாதிரிதான் இந்த சிக்கும் ஜேக்கும் இடையில தானே கேலோனோமீட்டர் இருக்கு. அப்ப சிக்கும் ஜேக்கும் இடையில மின்னழுத்த வேறுபாடு சமமா இருந்துச்சுன்னா, வேறுபாடு இல்ல சமம் இல்லையா? அப்ப அந்த மின்னழுத்த வேறுபாடும் இந்த மின்கலனுடைய மின்னியக்கு விசையும் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும் போது கேலோனோமீட்டர்ல வந்து விலகல் 0வா இருக்கும். சோ அத சமன் செய்யக்கூடிய இந்த நீளத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சமன்செய் நீளம் L1 ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப என்ன பண்றோம்? இங்க எழுதணும் dp dt சாவியில் முனை, எந்த முனை? mn என்கிறத m1 n1 பக்கம் அழுத்தணும் இல்லையா? முனை mni எந்த பக்கம்? m1 n1 பக்கம் அழுத்தும் போது இந்த முதல் மின்கலனுடைய மின்னியக்கு விசை கணக்கிடப்படுது. என்ன சொன்னேன்? இந்த CJ என்ற புள்ளியில் இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடும் இந்த மின்கலனுடைய மின்னியக்கு விசையும் சமமா இருக்கும் போது கேலோனோமீட்டர் விலகல் 0வா இருக்கும், சுழியா இருக்கும். அப்ப இந்த மின்கலனுடைய மின்னியக்கு விசையானது எதுக்கு நேர்த்தகவுல இருக்கு? இந்த நீளத்திற்கு நேர்த்தகவு. கரெக்டா? இது இன்னும் கொஞ்சம் நகர்த்தினா விலகல் இந்த பக்கம் போயிடும். அப்ப இந்த நீளத்திற்கு நேர்த்தகவு. நீளம் என்னது? L1. சரி. சோ மின்னழுத்த முறையுடைய தத்துவம் இதுதான். பாத்தீங்களா? இங்க 1 போட்டா இங்கேயும் 1. இந்த நேர்த்தகவை ஈக்குவலா மாத்தும்போது என்ன வரும்? ஈக்குவல் போட்டா இது வரும். IRL1. I என்கிறது இந்த கம்பிச்சுருல பாயக்கூடிய மின்னோட்டம் மாறிலி, R என்கிறது அகமின்தடை. இது சமன்பாடு 1. அடுத்து என்ன பண்றோம்? இந்த இடத்துல mn என்கிற முனையை இந்த பக்கம் திருப்புறோம் இல்லையா? அப்ப என்ன எழுதுறோம்? dp dt சாவியில் முனை எது? mn இல்லையா? முனை mni எங்க? m2 n2 பக்கம் அழுத்துறேன் இல்லையா? m2 n2 பக்கம் அழுத்தும் போது இப்ப என்ன பண்றப்ப இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு இந்த mn முனைய இந்த பக்கம் அழுத்துறேன். அழுத்தும் போது என்ன ஆகுது? சுற்றில எது இணைக்கப்படுது? இரண்டாவது மின்கலன் இணைக்கப்படுது. இப்ப என்ன ஆகும்னா இதே இடத்துல தொடுகோல் இருந்துச்சுன்னா விலகல் வந்து அதே விலகல் இருக்காது, மாறும். ஏன்னா இங்க நம்ம பயன்படுத்துற மின்கலன் வேறையா இருக்கும், இங்க பயன்படுத்துற மின்கலன் வேற. அப்ப மின்னியக்கு விசை வேற தானே? அப்ப தொடுகோலை நகர்த்த வேண்டியிருக்கும். ஒருவேளை இதனுடைய இது வந்து லெக்லாஞ்சி மின்கலன், இது டேனியல் மின்கலனா இருந்துச்சு அப்படின்னா இங்க லெக்லாஞ்சி மின்கலனுடைய மின்னியக்கு விசை அதிகம், அப்ப நீளம் அதிகமா இருக்கும். ஏன்னா ரெண்டு நேர்த்தகவு. இதனுடைய மின்னியக்கு விசை குறைவு, அப்ப நீளமும் குறைவா இருக்கும். அப்படின்னா இதுல 0 கொண்டு வரணும் அப்படின்னா இந்த தொடுகோலை கொஞ்சம் முன்னாடி நகர்த்தணும், இந்த இடத்துல கொண்டு வரணும். இது நீளம் L2. இப்ப CJ என்கிற புள்ளியில அந்த புள்ளிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடும் இந்த மின்கலனுடைய மின்னியக்கு விசை சமமா இருக்கும் போது கேலோனோமீட்டர்ல வந்து விலகல் 0ல இருக்கும். அப்ப மின்னோட்டம் அங்க இருக்காது. சோ அப்ப இத சமன் செய்யக்கூடியது இந்த நீளம். அப்ப இது வந்து எப்படி எழுதலாம்? இரண்டாவது மின்கலனுடைய மின்னியக்கு விசையானது அதை சமன் செய்யும் நீளத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். இத ஈக்குவல் மாத்தம் என்ன பண்ணணும்? மாறிலி இதா இருக்கு இல்லையா? IRL2. இது சமன்பாடு 2. இனி இரண்டை டிவைட் பண்ண போறேன். 1 divided by 2 என்ன வரும்? psi1 by psi2 equal to IRL1 by IRL2. so IR cancel. அப்ப இதுல இருந்து psi1 by psi2 equal to L1 by
L2 இவ்வளவுதான். Ψ1ங்கிறது ஒரு மின்கலனுடைய மின்னியக்கு விசை, இது இரண்டாவது மின்கலனுடைய மின்னியக்கு விசை is equal to L1 by L2. சோ இப்போ இத இருக்குல மின்தடை மாற்றியினுடைய மதிப்பை வந்து மாத்தி மாத்தி என்ன பண்ணலாம், இதே மாதிரி நிறைய செட் ஆஃப் ரீடிங்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் எடுத்து ஃபைனலா ஆவரேஜ் எடுத்து கால்குலேஷன்ல போடுவோம். இது நமக்கு பிராக்டிகல்ல இருக்கு, ரொம்ப முக்கியமான क्वेश्चन. இப்போ இதுல வந்து ஒரு மின்கலனுடைய மின்னியக்கு விசையும் ரெண்டு சமன் செய்யும் நீளத்தினுடைய மதிப்பும் தெரிஞ்சுன்னா இன்னொரு மின்கலனுடைய மின்னியக்கு விசை என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமான क्वेश्चन. நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you.